Hi friends, welcome to Chennai food. ரெண்டு பொருள் இருந்தா போறங்க. ரொம்பவே டேஸ்டான, ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போறோம். அதுக்காக நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்துர்க்கேன். இது வறுத்த சேமியா தான். இருந்தாலும் நம்ம ஒரு வறுத்துட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா சேமியா உதிரியா இருக்கும். அதுக்காக நம்ம வறுத்துக்கலாம். நான் அடுப்புல panல மாத்திக்கிறேன். நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு pan வச்சிருக்கேன். அதில மாத்தி விட்டுக்கிறேன். நிறம் மாறணும்னு அவசியம் இல்லங்க. நல்லா சூடானாலே போறோம். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்க. லைட்டா நிறம் மாறி இருக்குது. ரொம்ப நிறம் மாறுச்சுனா சேமியா டேஸ்ட் மாறிடும். அதனால இந்த மாதிரி லேசா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ தான் பேனுக்கு மாத்திக்கிறேன். நான் இத இப்போ பவுலுக்கு மாத்திக்கிறேன். சேமியா வறுத்த அந்த பேனையே நான் மறுபடியும் அடுப்புல வச்சிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த முட்டையை இதல உடைச்சு ஊத்திக்கலாம். அடுப்பு சிம்ல வச்சிட்டு உடைச்சு ஊத்திக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான காரம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் இதல சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. நம்ம பொடி மாஸ்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி பொடியா வர மாதிரி நல்லா பிரட்டி விட்டு குத்தி விட்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டில சுழட்டி விட்டுட்டு நல்லா குத்தி விட்டா நல்லா பொடி மாஸ் மாதிரி கிடைச்சிரும். முட்டை இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா பொடியா எடுத்துக்கோங்க. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இத பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். முட்டை பொடி மாஸ் பண்ண அதே பேனையை நான் மறுபடியும் அடுப்புல வச்சிருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சீரகம் அதெல்ல சேர்த்துக்கிறேன். சீரகம் பொரியட்டும். சீரகம் இப்போ நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. 2 பச்சை மிளகாயை நான் 2 இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். அதெல்ல சேர்த்துக்கலாம். சேமியாவோட காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பாக்கெட் சேமியாக்கு நான் ஒரு வெங்காயம் சேர்க்கிறேன். நீங்க அதிகமா சேர்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த போல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதல சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு லேசா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டாங்க. இப்போ அடுத்ததா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இதல சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா வதங்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு கேரட் மீடியம் சைஸ் கேரட்டை துருவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க கேரட்டும் சேர்த்துக்கலாம், இல்லனா பீன்ஸ் கூட பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம், இல்லனா உருளைக்கிழங்கு கூட துருவிட்டு சேர்த்துக்கலாம். உங்க விருப்பம் தான். இந்த கேரட்டை நான் இதல சேர்த்துறேன். கேரட் சேர்த்து செய்யும் பொழுது நல்லா ஹெல்த்தியா இருக்கும். குட்டீஸ்க்குலாம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அதுக்காக நான் கேரட் சேர்த்திருக்கேன். கேரட்டும் ஓரளவுக்கு வதங்கினா போதும். கேரட் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியா எடுத்திருந்தேன். அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிராம்ஸ் இருக்கு. அதனால நான் 250 ml அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா 200 ml அளவுக்கு தண்ணி பிடிக்கும். இதுல நான் 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா தண்ணி அதிகமா சேர்த்துற கூடாது, ரொம்பவே குழஞ்சிரும். பாருங்க 1.25 கிளாஸ் சேர்க்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா சேமியா ரொம்ப குழஞ்சிட்டு உதிரியா வராது. அதனால் அளவோடு சேர்த்துக்கோங்க. இந்த சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம முட்டையில் ஏற்கனவே சால்ட் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூனுக்கும் குறைவாக தான் சேர்க்குறேன். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குதுங்க. நம்ம வறுத்து வச்ச சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு விட்டிங்கன்னா சேமியா நல்லா வெந்துடும். 3 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு விட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சேமியா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி நம்ம அளவோடு வச்சா தான் நமக்கு இந்த மாதிரி சேமியா உதிரியாக கிடைக்கும். ஒரு முறை இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த முட்டை பொடி மாசை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு நான் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டேங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டும் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, முட்டை சேமியா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சேமியாவை தனியாக செய்யாமல் இந்த மாதிரி முட்டையோடு செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியான முட்டை, கேரட் இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். வெறுமனே சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கும் பொழுது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.